மிக முக்கியமான சில விஷயங்களை சொல்ல போகிறோம், கவனிங்க. அடுத்த சில வருஷங்களில் நடக்க போகிற சம்பவம் எதை குறித்து அப்படின்னு சொன்னால், இப்போது இது வரைக்கும் நீங்கள் கேட்டது உள்ளே நடக்கிற அடையாளம். அடுத்து நீங்கள் கேட்க வேண்டியது இப்போ வெளியே நடக்க போகிற அடையாளம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எந்த யுத்தத்தை பற்றி இயேசு சொல்லி இருக்கிறார், இது எந்த யுத்தத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 2 வருஷத்தில் உங்களுக்கு பிரயோஜனப்படும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். கடைசி வருஷங்களிலே நடக்கிறதான யுத்தம் இது. யாருக்கு விரோதமாய் நடக்கும்? 16வது வசனம் வாசி. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். இது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கடைசி நாட்களிலே நடக்க வேண்டிய யுத்தம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய யுத்தம். யார் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவா? 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இந்த நாடுகள் தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கடைசியாக எழும்பி வரும் அப்படின்னு இருக்கு. யாராவது ஆங்கில வேதாகமம் NKJV வெர்ஷன் கையில் வச்சுருக்கீங்களா? ஆங்கில வேதாகமம் NKJV வெர்ஷன் உங்கள்கிட்ட இருக்கா? 38:2 அப்படியே வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தமிழில் வாசித்தவங்க, இந்த நாடு வரப்போகிற நாடு எங்கிருந்து வரும்னு பைபிள் சொல்லுது. ஃபஸ்ட்டு அதை வாசிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி இப்போ 2024 நடக்கிற வசனம் அங்கே இருக்கு. இவ்வளோ துல்லியமாக பைபிளில் இருக்குதான்னு இப்போ நான் சொன்ன பிறகு நீங்கள் அப்படியா ஏதோ நேற்று இன்றைக்கி எழுதுன்னு நினச்சிட போகிறீங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருவாய். அப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும்னா முதல்ல இஸ்ரவேலுங்கிற ஒரு நாடு இருக்கணும், அப்படி தானே? இஸ்ரவேல் நாடு இருக்கணும்ல. 1948க்கு முன்னாடி வரைக்கும் என்ன கிடையாது? இஸ்ரவேல்னு ஒரு நாடே கிடையாது. 2000 வருஷமாக ஒரு நாடு கிடையாது. கிபி 70லேருந்து 1948 வரைக்கும் இஸ்ரவேல்னு ஒரு நாடே கிடையாது. அது முழுக்க முழுக்க வேற ஒருத்தர் கண்ட்ரோலில் இருந்து அவங்களுடைய எல்லையாக இருந்துச்சு. 1948 தான் இஸ்ரவேல்னு ஒரு நாடே இருக்குது. அப்படின்னா கடைசி நாட்களில் நடக்கணும்னா இப்போ இஸ்ரவேல்னு ஒரு நாடு இருக்குது அப்படின்னா இது என்ன காலம்? கடைசி காலம். முதல் பார்ட் அதுவே பயங்கரமான மிராக்கிள். 1900 வருஷமாக இல்லாத ஒரு நாடு இப்போ வந்துருச்சு. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருவாய். ரெண்டாவது, அதுக்கு விரோதமாக எழும்பி வரவங்க எங்கேருந்து வருவாங்க? 39:2 வாசிங்க. 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடப்புறங்களிலிருந்து எழும்பவும். எங்கிருந்து? வடக்கு பக்கத்திலிருந்து எழும்பணும். இஸ்ரவேலுக்கு வடக்குன்னா நார்த்தன் சைடில் இருந்து நீ வருவ அப்படின்னு பைபிள் சொல்லுது. யார் வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா 38:2 NKJV இங்கிலீஷில் வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. சன் ஆஃப் மேன் set to her face again Gog, the land of Magog, the prince of Rosh, ROSH இருக்கா? தமிழில் அந்த வார்த்தை இருக்காது. அதுக்காக தான் இங்கிலீஷில் வாசிக்க சொன்னேன். மலையாள பைபிளில் இருக்குது, மராத்தியில் இருக்குது, மூல பாஷையில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. தமிழில் மட்டும் அந்த வார்த்தை இருக்காது. காரணம் என்னென்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு ஜெகன்னா இங்கிலீஷில் ஜெகன் தான் எழுதணும். இந்த ஜெகனுக்கான அர்த்தத்தை எழுதக்கூடாது. தமிழில் டிரான்ஸ்லேஷனில் அந்த ரோஷுங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை எழுதிட்டாங்க. தலைமையான அதிபதி அப்படின்னு எழுதிட்டாங்க. முன்னின்று நடத்தக்கூடிய ஆள் யாருன்ற பேர் அங்கே இருக்கு. யாருன்னு இருக்கு? ரோஷ் அப்படின்னு இருக்கு. எங்கேருந்து வருவான்னு 39:2 சொல்லுது. வடக்கு பக்கத்தில் இருந்து வருவாங்க அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துக்கு வடக்கு பக்கத்தில் நீங்கள் இஸ்ரவேல் தேசம் மேலே ஒரு புள்ளி வச்சு அப்படியே நேராக வடக்கு பக்கம் கோடு போட்டிங்கன்னா அது நேராக போய் இப்போ இருக்கிற ரஷ்யா மேலே தான் நிற்கும். நாம் இங்கிலீஷில் தான் அதை ரஷ்யான்னு சொல்கிறோம், மலையாளத்தில் ரோஷேன்னு தான் சொல்லுவாங்க. ரஷ்யாவில் ருஷே, அந்த ரோஷுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது, அதுக்கு பேர் ரூஷ். அதுதான்
ரஷ்ய வார்த்தையிலே ருஷேன் தான் சொல்கிறாங்க. வடக்கு பக்கத்துலேருந்து நீ எழும்பி வருவாய். இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாங்கிற நாடு உருவானதே 1917-18 தான். அதுக்கு முன்னாடி அது ஜார் மன்னர் ஆட்சி. ரஷ்யாங்கிற வார்த்தையே கிடையாது. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ருஷேங்கிற வார்த்தை இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் 1917-18 விளாடிமிர் லெனினுங்கிறவர் புரட்சி ஏற்படுத்தி யூஎஸ்எஸ்ஆர்னு மாற்றினார், யூனியன் சோவியத் சோஷியலிக் ரிப்பப்ளிக்னு. அவர் கொண்டு வந்தது தான் அந்த வார்த்தை. இப்போ தான் நம்ம ரஷ்யான்னு இந்த 120 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறோம். அங்கே உள்ளது 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இந்த வசனம் எழுதும் போது இஸ்ரவேல் தேசம் அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. இஸ்ரவேல்னு ஒரு தேசமே இல்லை, ரஷ்யாங்கிற தேசமே அப்போ இல்லை, அப்படி ஒரு பேர் இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி நாட்களில் இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க, அதான் கடைசி காலத்தில் வர வேண்டிய யுத்தம்னு. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேலும் வந்துடுச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரஷ்யாவும் வந்துடுச்சு. இப்போ இவங்க 2 பேருமே யுத்தத்தை 2 சைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ரஷ்யா ஹமாஸ் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை ஆரம்பிச்சிருக்கு, அந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 சண்டையும் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல ஜாயின் ஆக போகுது. இப்போ ஜாயின் ஆகிற இடத்துக்கும் வந்துடுச்சு. இப்போ இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக ரஷ்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுச்சு. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? ரஷ்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுச்சு. வர நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் எலெக்ஷன் இருக்குது. இது ஆகஸ்ட் முடியுது, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர். இது முடித்த உடனே ஜனவரியில் ஜனாதிபதி எலெக்ஷன். அதுக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு இந்த யுத்தத்துக்கான மிக முக்கியமான காரியங்கள் நடக்க போகுது. பைபிள் சொன்ன எசேக்கியேல் 38-39 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யுத்தம் இப்பொழுது ஆரம்பிக்க போகுது. அதுலேயும் பர்டிகுலராக 2 இடத்துல இஸ்ரவேலில் எந்த இடத்துக்கு நீ அகைன்ஸ்டாக வருவேன்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். எசேக்கியேல் 38:8 என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ எழும்பி வருவாய் இருக்கா அந்த இடத்துல. எசேக்கியேல் 38:8 பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து, நல்லா கவனிங்க, நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 2-3 வருஷம் இந்த வார்த்தையில் இந்த மலைங்கிறது தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போறீங்க. 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. ஏன் இந்த மலையை பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறது மலைக்காக தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த இடத்துல டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு ஒரு மாஸ்க் இருக்குது. டெம்பிள் மவுண்ட்டில் ஒரு மாஸ்க் இருக்குது, அல்லக்சான். அந்த மாஸ்க் எங்களுக்கு வேணும், அந்த இடம் எங்களுக்கு வேணும், மலை, அந்த மலை எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஹமாஸ் யுத்தத்தை ஆரம்பித்தாங்க. அந்த மலையை நான் தர மாட்டேன்னு சொல்லி இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த மலையில் தான் ஏற்கனவே சாலமோன் தேவாலயம், செருபாபேல் தேவாலயம், அங்கே தான் தாவீது ஓர்னான்கிட்ட காசு கொடுத்து வாங்கினது, அங்கே தான் ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க போனது, எல்லாம் அந்த மலை தான். ஸோ அந்த மலையில் தான் 3வது தேவாலயம் வரணும்னு அவங்க நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அதான் உண்மையும் கூட. அந்த மலை எங்களுக்கு வேணும்னு இவங்க கேட்குறாங்க. காரணம், இவங்களுடைய மாஸ்க் அந்த இடத்துல இருக்குது, அது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இப்போ அந்த மலைக்கு தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இந்த மலையை இருக்கிற இடத்த ஹமாஸ் கையில் கொடுக்க சொல்லி ரஷ்யா சொல்லுது. ரஷ்யா மட்டும் இல்லை, 100க்கும் மேற்பட்ட நாடுகள் சொல்கிறாங்க ஐநா சபையில், அந்த மலையை கொடுத்துருங்க, அது பாலஸ்தீனர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் சொல்லுது, இது எங்கள் பாரம்பரிய மலை, இந்த மலையில் தான் எங்கள் ஆலயம் இருந்துச்சு, இந்த மலையை நாங்கள் தரமாட்டோம். இப்போ சண்டை எந்த இடத்துக்கு நடக்குது? அந்த மலைக்கு தான் நடக்குது. இப்போ அந்த மலையை இஸ்ரவேல் கையிலேருந்து வாங்கி பாலஸ்தீன் கையில் கொடுக்கறதுக்கு தான் ரஷ்யா வரப்போகுது. அதுக்கு ரஷ்யா புறப்பட்டுடுச்சு. இந்த யுத்தத்தை தான் எசேக்கியேல் 38-39 வேதம் சொல்லுது. ஆனால் 38-39 சொல்லும் பொழுது அந்த இடத்தில் மாஸ்க் இல்லை,
அந்த இடத்துல பாலஸ்தீனர்கள் வசம் இல்லை, அந்த இடத்துல இஸ்ரவேலும் இல்லை, அந்த இடம் முழுக்க முழுக்க வேறொரு நாட்டின் கையில் இருந்துச்சு. இப்போ அந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு புரியணும், இயேசு சொன்ன யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இருக்குல்ல, அந்த இடத்தினுடைய மிக முக்கியமான இடத்துக்கு நாம் வந்துட்டோம். இப்போ யுத்தம் ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் 2004 இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும், இஸ்ரவேலில் இந்த 3வது தேவாலயத்துக்கான சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது தீர்க்க தரிசனம் பைபிளில் உள்ளது, நாங்கள் சொன்னதில்லை. இப்போ அது காரியம் நடைபெற ஆரம்பித்து விட்டது. இப்போ அதற்கான சண்டைகள் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இனி இந்த சண்டை என்னவாய் போகும், எப்படி முடியும், அதையும் உங்களுக்கு நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா திருப்பி உங்ககிட்ட வர்றது எனக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. இந்த சண்டை அடுத்த காலங்களில் போன அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த சண்டை ஆரம்பிச்சிச்சு. அல்-அக்ஸா ஃப்ளட்டுன்னு பேர். ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க இது ஒரு 10-15 நாளில் இந்த சண்டை முடிவுக்கு வந்துடும். ஆனால் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினது, மலைக்கான சண்டை, இடத்துக்கான சண்டை, ஆலயத்துக்கான சண்டை, இது கடைசியில் ஆலயத்தில் போய் தான் முடியும், இப்போ முடியாதுன்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி சண்டை ஆரம்பித்து அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வந்தால் 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் 11 மாதம் 10 மாதம் முடிஞ்சிருச்சு, 11வது மாதம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த யுத்தம் தான் அடுத்த 3ஆம் உலக யுத்தத்துக்கு வழிவகை செய்ய போகுது. மிக முக்கியமான 3ஆம் உலக யுத்தம் எசேக்கியேல் புஸ்தகம் 38-39 சொன்ன நியூக்ளியர் வார். அந்த நியூக்ளியர் வார் எசேக்கியேல் 39 இருக்குது. வேதம் சொன்னது எல்லாமே அதில் இருக்குது. இப்போ அந்த வாருக்கு நேராக தான் உலகம் போகிறது. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இனியும் 1-2 வருஷத்துக்குள்ள அல்லது வருகிற காலங்களில் எப்போ வேணாலும் இந்த சண்டையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒருபுறம் இஸ்ரேல், அது சார்ந்த நாடுகள், ஒரு பக்கம் ரஷ்யா, அதை சார்ந்த நாடுகள். இப்போ ரஷ்யா கூட இருக்கிற ஈரான், இப்போ ரஷ்யா கூட இருக்கிற துருக்கி, எல்லாம் எசேக்கியேல் 38 இருக்கும். அந்த இடத்துல அந்த பேர்லாம் இருக்கும். வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். எல்லாமே ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். மிக துல்லியமாக இந்த யுத்தம் தான் ஆரம்பிக்க போகிறது. இந்த யுத்தம் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த சில மாதங்களோ வருஷங்களோ, நான் சொல்கிறது 2026க்குள்ளாகவே இந்த யுத்தம் பெரிய யுத்தமாய் மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாகி பெருசாக மாறும். 2030க்குள்ள மிகப்பெரிய 3ஆம் உலக யுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிறது அந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் நடந்துருச்சு. இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் வருவார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பைபிளில் உள்ளதான் சொல்கிறோம். 3வது தேவாலயம் கட்டுவதற்கு இஸ்ரவேலர்கள் வருவார்கள். அதுக்கு முந்தின அடையாளமாய் அவர்கள் முதல்ல ஒரு பலிபீடத்தை அங்கே கட்டுவார்கள். ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும் இஸ்ரவேலில். நீங்கள் அதை காண்பீர்கள். அது ஒருவேளை வாட்ஸ்அப்லையோ அல்லது இன்டர்நெட்லையோ எப்படியோ நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பலிபீடம் தான் நமக்கான கடைசி அடையாளம். அந்த பலிபீடம் கட்டுவதற்கு முன்பாக அங்கே நிற்கக்கூடிய மாஸ்கை அவர்கள் இடிப்பார்கள். இது வரைக்கும் 500 மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க. போன வாரம் கூட மிக முக்கியமான மாஸ்க் அவங்க இடிச்சிட்டாங்க. கடைசியாக இந்த மாஸ்கில் கை வைப்பாங்க. விசுவாசிகள் நல்லா கவனிங்க, இந்த மாஸ்க் இடிக்கப்படுகிறதுக்கும் நமக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. அது அவங்களுக்குள்ளதான சண்டை. நமக்கு ஒரு அடையாளம் தான். லூக்கா 21:24 வாசிங்க. லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த எருசலேம் இருக்கிற மைய பகுதி தான், அந்த சென்டர் பாயிண்ட் தான் மலை. அந்த இடத்துல இருக்க மாஸ்க் அது நிற்கிற வரைக்கும் அந்த இடத்துல புறஜாதியார் உள்ளே வருவாங்க. அது இல்லைன்னா அங்கே யாரும் வரமாட்டாங்க. அது முழு கண்ட்ரோல் அவங்களுக்கு போயிடும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறதுக்கான ஒரு அடையாளம். இப்போ நமக்கு அந்த அடையாளம் என்னென்னா, ஒருவேளை இஸ்ரவேல் அந்த மாஸ்கை கை வச்சு கீழே விழுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புறஜாதியார் காலம் முடிவுக்கு வந்துடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சபையின் காலம் முடிவுக்கு வருகிறது. அதற்கு அப்புறம் எப்போ வேணாலும் ஆண்டவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிற காலம் வந்துடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் டெக்னாலஜி காலம், 5G காலம், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, லேப்டாப் வச்சுருக்கீங்க, நாங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கோம், நாங்கள் பணப்பரிமாற்றம்லாம் ஆன்லைனில் பண்ணுறோம். டெக்னாலஜி என்ன வேணாலும் ஆகட்டும், எவ்வளோ டெவலப் ஆகட்டும், வேதத்தில் சொன்ன ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகிறதில்லை. 100% அப்படியே இன்னைக்கு வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனியும் நிறைவேற போகிறது.
நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, டெக்னாலஜி ஒளிந்து போகும், அத்தனையும் மறைந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. ஆண்டவர் கொடுத்து 2000 வருஷம் ஆச்சு இந்த வார்த்தையை லூக்கால கொடுத்து. அதுக்கப்புறம் எத்தனையோ டெக்னாலஜி மாறிடுச்சு. முதல்ல தோல் சுருளில் எழுதுனாங்க, பேப்பரில் எழுதுனாங்க, டிஜிட்டலி எழுதுறாங்க, எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிச்சு. மோடு தான் மாறி இருக்கு, ஆனால் எழுதின வார்த்தை இன்னும் மாறவே இல்லை. தோல் சுருளில் எழுதுனதும் சரி, கற்பலகைகளில் எழுதுனதும் சரி, பேப்பரில் எழுதுனதும் சரி, டிஜிட்டலில் எழுதுனதும் சரி, எழுதப்பட்ட வார்த்தை மாறவில்லை, மோடு தான் மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எழுதுனது மாறும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஸோ ஆண்டவர் சொன்ன அத்தனையும் துல்லியமாக நடக்குது. இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். 24 புறஜாதியார் காலம் நிறைவேறதுக்கான அடையாளம் நடக்கும். நான் இவ்வளவு நேரம் சொன்னது அது நடக்கும்போது 28 சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இதெல்லாம் விழுறதையோ அது யுத்தத்தினுடைய மும்முரத்தையோ ரஷ்யா வருகிறதையோ நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய மீட்பு சமீபமாகி விட்டது என்று அர்த்தம். ஆண்டவர் மீட்கிற காலம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். யோசித்து பாருங்க, 2000 வருஷமா இல்லாத ஒரு நாடு, 2000 வருஷமா இல்லாத ஒரு இனம், 2000 வருஷமா இல்லாத ஒரு மொழி, 3000 வருஷமா இல்லாத ஒரு தேவாலயம் மீண்டும் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உருவாயிடுச்சு. கர்த்தர் சொன்ன இத்தனை வார்த்தைகளும் துல்லியமாய் நிறைவேறுமானால் இயேசு வருவேன் என்கிற வார்த்தையும் நிறைவேறும், அழைத்து கொண்டு போவேன் என்கிற வார்த்தையும் நிறைவேறும். அவர் சொன்னது 100% நடக்கும். இந்த டெக்னாலஜியெல்லாம் நமக்கு தான் மாற்றம், நம்ம பொறுத்த வரைக்கும் தான் மாறுது. அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எல்லாத்தையும் கணிச்சு தான் ஆண்டவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். ஸோ ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். சரி, ஆனால் இதில் உங்களுக்கும் எனக்கும் இது சம்பவிக்க போது நாம் இதை பார்க்கத்தான் போகிறோம். ஒருவேளை வருகை அதுக்குள்ளே சம்பவிச்சா ஓகே, சம்பவிக்காவிட்டால் நாம் அதை பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? வாசிங்க, மத்திய அந்த 24:6 திருப்பி வாசிங்க பாப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்படின்னா யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னா என்ன அர்த்தம்? பயப்படாதீங்க அப்படின்றார் ஆண்டவர். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது யோசித்து பாருங்கள். நாங்கள் இதை பிரசங்கமாக தான் பண்ணுறோம். பிரசங்கமாக பண்ணும்போதே நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, ரொம்ப பயமாக இருக்குது. என்னை பயமுறுத்துகிற பிரசங்கியாராகவே மாற்றி வச்சுட்டான். இப்போ என்னை வச்சு அவங்க இன்னும் ஒன்று தான் செய்யாமல் இருக்காங்க. என்ன செய்யாமல் இருக்காங்கன்னா, வீட்டில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது நீ சாப்பிட்றியா இல்லை ஜெகன் அங்கிள் மெசேஜ் போடட்டான்னு அவங்க கேட்கல. மற்றபடி என்னை எப்படி ஆக்கி வச்சுருக்கான்னா, பயமுறுத்துகிற பிரசங்கியாராகவே மாற்றிட்டான். அன்றைக்கி எங்களுடைய வீடியோவில் ஒரு அப்லோட் பண்ணுறோம் மெசேஜ், அது 9:30 மணிக்கு வரும். சரி, நானும் உட்காந்து 9:30க்கு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டே வராரு. அந்த கமெண்ட்டில் அவர் போடுறாரு, ஆண்டவா இந்த ஆள் இன்றைக்காவது நல்லபடியாக பேசட்டும் ஆண்டவா அப்படின்னு போடுறாரு. என்ன அவன் எப்படி ஆக்கியிருக்கானா, நான் என்னவோ டெரராக சொல்கிற மாதிரியும், நாங்கள் இந்த வேதத்தில் உள்ளதை தான் சொல்கிறோம், பைபிளில் உள்ள சம்பவத்தை சொல்கிறோம், அதுக்கு ஒத்து நடக்கிற சம்பவத்தை எடுத்து காட்டுறோம். இப்படி ஆண்டவர் சொன்னார், இப்படி நடக்குது அப்படின்னு இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் தான் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுற நாங்களே இவ்வளோ பயப்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால், இதை எழுதினவர்கிட்ட என்ன சொல்கிறது? அவர் தான் இதை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார், இதெல்லாம் சம்பவிக்கும்னு சொல்கிறாரு. அப்போ சம்பவிக்க போகிற காரியத்தை பற்றி சொல்கிறதே பயமாக இருக்குது. நடக்கும்போது, அவைகள் சம்பவிக்கும் போது, அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது எப்படிங்க பயப்படாமல் இருக்கிறது? அவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, இது ஒரு அடையாளம், யுத்தங்களை பார்க்க போகிறீங்க, அந்த யுத்தம் எப்படி இருக்கும், உலகம் முழுக்க வரப்போகுது, 3ஆம் உலக யுத்தம் சம்பவிக்க போகுது, எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் பயப்படாதீங்கன்றாரு. அப்படி எப்படி பயப்படாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த யுத்தம் வரப்போவது நிச்சயம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது எதுவும் தேவ ஜனங்களை பாதிக்காதபடி பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது எப்படி நடக்கும்? உலகமே 3ஆம் உலக யுத்தம் நடக்கும்போது நம்மளை பாதுகாப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், பூமி முழுக்க 185 நாட்டுக்கு கொரோனா வந்தபோது உங்களுக்கும் எனக்கும் வராமல் பாதுகாக்க அவரால் முடியுமானால் இதையும் செய்ய அவரால் முடியும். கோடிக்கணக்கான ஜனங்கள் செத்தபோது இங்கிலாந்தினுடைய பிரதமர் வீட்டுக்குள்ள கொரோனா போச்சு, ஸ்பெயின் நாட்டு இளவரசிக்கு கொரோனா வந்துச்சு, ரஷ்ய நாட்டு அதிபருடைய மருத்துவ பாதுகாப்பாளர் அவருக்கு கொரோனா வந்துச்சு. இத்தனை பேர் வீட்டுக்குள்ள கொரோனா நுழைந்த போது நம்ம வீட்டுக்குள்ள நுழையாம ஒருத்தர் பாதுகாத்துக்கிட்டாரு, அவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம என்ன சொல்லுவோம்? நான் மாஸ்க் போட்டேன். உங்களுக்கு இன்னும் உண்மை தெரியல, நீங்க போட்ட மாஸ்க் கொரோனாவை தடுக்காது. இப்பவும் சொல்றேன், உண்மையை சொல்லணும்னா கொரோனாவை தடுக்கிற மாஸ்க் ரொம்ப காஸ்ட்லி, அந்த மாஸ்கோட விலையே ரொம்ப அதிகம் அந்த கொரோனாவை தடுக்கிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பயத்தை கொடுத்தாமல் இருக்க உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்க, மாஸ்க் போட்டால் கொரோனா வராது. அந்த மாஸ்க்கு கொரோனா வராதுன்னு மாஸ்க்குக்கே தெரியும் வரும்னு. ரெண்டாவது, நாம் மாஸ்க் போட்ட விதம் உலகத்திலே யாரும் போடாத விதம். பல பேருக்கு மாஸ்க் தாடியாக தான் இருந்துச்சு, இப்படி தான் இருந்துச்சு மாஸ்க்கு. போலீஸை பார்த்தவொன்னே எடுத்துகிட்டு மேலே விடுவாங்க. நம்மளை மாதிரி இந்த மாஸ்கை யூஸ் பண்ணாலும் உலகத்தில் எவனும் இல்லை. இப்படி எடுத்து உடுத்துக்கிறது, அவரை பார்த்தவொன்னே தூக்கி, ஏன்னா மூச்சு முட்டுது, சைனஸு போடவும் முடியாது, அப்படி போலீஸ் பார்த்தவொன்னே தூக்கி விடுறது. அதுலேயும் இந்த சாப்பிடும் போதெல்லாம் மாஸ்க் போடுற பாட்டை நீங்கள் பார்க்கணுமே, அப்படி இழுத்து விட்டு மாஸ்க்கை குடிச்சிட்டு மாஸ்கில் தொடச்சவனாக இருக்கான், தூக்கி மேலே விட்டுக்கிறது. அந்த மாஸ்க் கொரோனாவில் நம்மளை காப்பாற்றுச்சு நீங்கள் நம்புனீங்கன்னா ரொம்ப தப்பு. இப்போவும் சொல்கிறேன், மாஸ்க் அல்ல, வேற எதுவும் இல்லை, கர்த்தர் ஒருவரே பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுறாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் உங்கள் வீட்டுக்குள்ளும் என் வீட்டுக்குள்ளும் அதை வராமல் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பவும் சொல்கிற சங்கீதம் தான், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் எல்லாம் சொல்வீங்களே. நான் ஒரு சங்கீதம் சொல்லிக்கிட்டே வரும்போது நம்ம சொல்லுவோம், பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருவில் நடமாடும். இந்த பகலில் பறக்கிற அம்புனா என்ன தெரியுமா? இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் வரப்போல மிசைல் ராக்கெட்டு பகலில் பறக்குது பாருங்க, காசாவில் பறக்குது, எல்லாம் அம்பு விட்டு, அன்னைக்கு அம்பு வில்லில் வச்சு விடுவாங்கல்ல, இன்னைக்கு வில்லுக்கு பதிலாக வேற ஒன்று வச்சுருக்கான், அதுலேருந்து விடுறான். அன்னைக்கு அம்பு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போகும், இப்போ ராக்கெட்டு கண்டம் விட்டு கண்டம் போகுது, அதான் வில்லு. வில்லுடைய மாடர்ன் வேர்ஷன் தான் இப்போ நீங்கள் விடுற மிசைல். பகலில் பறக்கும் அம்பிற்கும் வரப்போகிற மிசைலுக்கும் இரவில் நடமாடும் வரப்போகிறதான வைரஸ், கொரோனா விட மோசமானதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மங்கி பாக்ஸ் வந்திருக்கு, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் WHO, எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட். இப்போ அதை தாண்டி வேற ஒன்று வருதாமா, 20 மடங்கு சக்தி வாய்ந்ததான் கொரோனாவை விட. நான் சொன்ன தானே பயமுறுத்துறம்பிங்க, இப்போ WHO சொல்லுது, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிவியில் சொல்கிறாங்க, எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மங்கி பாக்ஸ்க்கு. அதை விட மோசமான ஒன்று வருது கொரோனாவை விட, இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. காரணம், அந்த மிசைலை விட, கொள்ளை நோயை விட, எகிப்தின் மேல் வந்த வாதையை விட மேலான ஒருவர் என் வீட்டு வாசலில் இருக்கிறார். அவர் அதை அணுக விட மாட்டார். அந்த விசுவாசம் வரணும் உங்களுக்கு. இயேசுய கலங்காதபடி என்னன்னா, நீங்க பயந்தீங்கன்னா அது நடக்கும், அவ்வளவுதான். நீங்க பயந்தீங்கன்னா ஐயோ வந்துருமேனா வரும். ஏன்னா அந்த பயத்தை யூஸ் பண்ணி பிசாசு கொண்டாந்துருவான். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? இப்போ கூட மனசில் வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான வியாதிகளும் ஆயிரக்கணக்கான காரியங்களும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டான ஊருக்குள்ளெல்லாம் இல்லை, தி பெஸ்ட் காத்திருக்கிற நாட்டுக்குள்ளே வாழலை, பயங்கரமான சுத்தமான தண்ணி இருக்கிற நாட்டுக்குள்ளேயும் வாழலை, த பெஸ்ட் குவாலிட்டி விற்கிற ஃபுட் இருக்கிற நாட்டிலையும் வாழலை. இங்கே எல்லாமே பொல்யூட்டட் தான். இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் எதுவும் அணுகாதபடி இப்பவே வச்சிருக்காரு. இதுவே பெரிய ஆசீர்வாதம், இதுவே பெரிய பாதுகாப்பு. நீங்க எடுத்து 2 வீலர்ல போயிட்டு வந்து சும்மா கை வச்சு பாருங்க, கருப்பா நம்ம உடம்பு வந்துடும்.
அவ்வளோ டஸ்ட் இருக்கு. ஆனால் இந்த டஸ்ட்டுக்கு நடுவில் கர்த்தர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் ஏன் பயப்படணும்? வரதான் செய்யும். அந்த லூக்கா 21:26 வாசிங்க பார்ப்போம். லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இந்த நிலைமையில் தான் இப்ப பூமி இருக்கு. ஒரு பக்கம் கொள்ளை நோய் வரும்னு சொல்லிட்டாங்க, ஒரு பக்கம் யுத்தம் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி, உலகம் முழுக்க ஸ்டாக் மார்க்கெட் அவுட்டு, ஒரு பக்கம் எல்லா பக்கத்திலும் வேலையை விட்டு தூக்குறான். நேற்று மட்டுமே மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஆப்பிள்லேருந்து நிறைய கம்பெனிலேருந்து லே ஆஃப் கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் பூமியின் மேல் வருகிற ஆபத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். இன்னைக்கு தான் நடக்குது. நம்மளை அறியாமலேயே ஒரு சோர்வு, எங்கே போனாலும் ஒரு விதமான பலகீனமான காரியங்கள், கொள்ளை நோய், யுத்தம், பஞ்சம், விலைவாசி. உங்களுக்கே தெரியும் அரிசி எந்த அளவுக்கு ஏறி போய் உட்காந்துருக்க. பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அரிசி ஒரு மூட்டை 1500 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸ்ரீலங்காவில் கேட்டால் அதை விட கொடுமை, பர்மாவில் கேட்டால் அதை விட கொடுமை. இதோ இப்போ போனால் ஆப்கானிஸ்தான் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஜப்பான் ஸ்டாக் மார்க்கெட் அவுட்டு. எல்லாரும் சொல்கிறான், அத்தனை பேரும் என்னமோ நடக்குதுங்கிறான். பூமியின் மேல் நடக்கிற ஆபத்துக்கு இருதயம் சோர்ந்து தான் போகும். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது நிறைய பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், சம்பாத்தியத்தை போச்சுன்னா என்ன ஆகும், நான் எனக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இல்லாட்டி என்ன ஆகும், நல்ல வேலை இருக்குது, வேலை இல்லாட்டி என்ன ஆகும். இதெல்லாம் இல்லாவிட்டாலும், ஒரு சூழ்நிலை அப்படி வந்தாலும் உங்களை என்னையும் போஷிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் கொரோனா. கொரோனாவில் எத்தனை பேர் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் சூசைட் பண்ணி செத்துட்டான். காரணம் என்னன்னா, எப்படி சர்வை பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் மாதாந்திர சம்பளம் தான், அதுவும் லாக்டவுன் போட்டாச்சு, மூடியாச்சு, கையில் சம்பளத்துக்கு வழியே இல்லை. நான் என்ன வச்சு சாட்சி சொல்கிறேன், வேற யாரை வச்சியும் இல்லை, என்ன வச்சு சொல்கிறேன். எனக்கு இப்போ பாஸ்டர் கூப்பிட்டாங்க, இங்கே வந்திருக்கிறேன். இந்த மாதிரி என்னை எங்கேயாவது கூப்பிட்டா தான் எனக்கு சர்ச் மீட்டிங். எனக்குன்னு சொந்தமாக சபை கிடையாது, நானே ஒரு சபையில் மெம்பராக இருக்கிற ஆள். எனக்கு எதுவுமே கிடையாது. மீட்டிங் நடந்தால் மட்டும்தான் எனக்கு ஆஃபரிங், மீட்டிங் நடந்தால் மட்டும்தான் ஆஃபரிங். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா எல்லா வாரமும் எனக்கு மீட்டிங் உண்டு. ஸோ எனக்கு கடனும் கிடையாது, ஒரு பைசா கர்த்தருடைய கடனும் கிடையாது. எனக்குள்ள ஒரு பெருமையும் இருந்துச்சு. எல்லா வாரமும் மீட்டிங்க்கு போகிறோம், ஆஃபரிங் கிடைக்குது, அதுக்குள்ளே குடும்பத்தை நடத்துகிறோம். ஒரு இஎம்ஐ கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் வீட்டு வாடகை மட்டும்தான். சரி, நம்ம ஒரு வருஷத்துக்கு மீட்டிங் இருக்கு, நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு திடீர்னு மார்ச் மாதம் 22ஆம் தேதி லாக்டவுன், செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன், 6 மாதம் எல்லா மீட்டிங்கும் கேன்சல், அத்தனை மீட்டிங்கும் கேன்சல். அடுத்த மாதம் வாடகை கட்டணும், என்ன செய்வோம்? 6 மாதம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நான் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வாரம் ஓடும் போது கையில் ஆஃபரிங் வருதுன்னு தைரியமாக இருந்தேன். அந்த 6 மாதம் ஆஃபரிங் கிடையாது. ஆனால் எலியாவுக்கு காலையும் மாலையும் இறைச்சி துண்டும் அப்பமும் வந்தது போல எங்கேருந்து வந்துச்சுனே தெரியாது. நான் முன்ன பின்ன பார்க்காதவங்க, நான் எந்த மீட்டிங்க்கும் போகாதவங்க, என்னை கண்டது கூட இல்லை, எங்கேயோ யார் மூலமோ கேள்விப்பட்டு காலையும் மாலையும் எனக்கு ஆஃபரிங் அனுப்பின எத்தனையோ 1000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் 6 மாதம் என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ ஓடுறதுனால பிழைக்கல, என்னால் பிழைச்சிக்கிட்டு இருக்கிற, நீ நினச்சிக்காத உன் ஊழியத்தினால தான் நீ வாழ்கிறேன்னு. உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடவும் என்னால் முடியும். அந்த கொரோனால தான் எனக்கு தெரிய வந்துச்சு, என் பலன்னு ஒன்று இல்லவே இல்லை. அதில் நான் செய்ய வேண்டியது என் வேலை, அதை நான் செய்யணும். ஆனால் போஷிக்கிறது கர்த்தர். 6 மாதம் அப்படியே ஆனவுடனே நல்லாவும் இருந்துச்சு. சரி, இப்படியே இருந்தால் நல்லா தானே இருக்கும், ஓட வேண்டாமே. ஆண்டவர் சொன்னார், தம்பி கேரி தாற்றங்கிற தண்ணி வற்றி போயிரும்பா, எழுந்துச்சு சாரபாத் விதவின் வீட்டுக்கு போயிரு. நீ இப்படியே விட்டா காக்காவை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் மாதம் மாதம் டெய்லி ஆஃபரிங்கை எதிர்பார்க்க தொடங்கிட்டோம். ஆண்டவர் சொன்னார், போதும், எழுந்திரிச்சு கிளம்பு. ஆண்டவர் உட்கார வச்சும் சாப்பாடு போடுவார், நடக்க வச்சும் சாப்பாடு போடுவார். எனக்கு ஆண்டவர் கொரோனாவில் சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? உனக்கு தேவையான காக்காவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அங்கே கேரி தாற்றங்கரையில் தண்ணி வச்சுருக்கேன்,
குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒரு நாள் தண்ணியும் வற்றி போகும், உனக்கு ஒரு விதவை வீட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பேன், அங்கே போ, அங்கே உனக்கு மாவும் எண்ணெயும் இருக்கும். ஒரு நாள் வரும், விதவை வீடு கூட இருக்காது, நீ வனாந்தரத்தில் போய் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும், அங்கே விதவை வீடும் இருக்காது, காக்கவும் பறக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி அடையும் தண்ணீரும் தருவதற்கு நான் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். உன்னை போஷிக்கிறது நான் தான், காக்காவும் இல்லை, சாரிபாத் விதையும் இல்லை, தூதனும் இல்லை, கர்த்தர் போஷிக்கிறார். அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். வருகிற காலங்கள் கொடிதாய் இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பல லாக்டவுன்ஸ் கேள்விப்படுவோம். பல நேரங்களில் வெளியே பகலில் வர முடியாத சிச்சுவேஷன் வரும். யுத்தங்கள் உச்சத்துக்கு போகும். அரசாங்கமே சொல்லும், 1 மணி நேரம் தான் இருக்கும், வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும், இவைகளுக்கு நடுவில் என்னை போஷிக்க ஒருவர் மேலே இருக்கிறார். உலகத்துக்கே அடைக்கப்பட்டாலும் எனக்கு வானத்தை திறக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரால் முடியுமா? முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கேர்ஃபுல்லாக இருங்க, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, பயப்படாதீங்க, இன்னொருத்தையும் பயமுறுத்தாதீங்க. இப்படிலாம் நடக்குதாமா, வரப்போதாமா, அழிய போதாமா, அவங்களுக்கு தான் அது. உங்களுக்கு எனக்கும் ராஜா வேற, உங்களுக்கு எனக்கு போஷிக்கிறவர் வேற. அவங்க அரசாங்கத்தில் பஞ்சம் வரும், நம்ம அரசாங்கத்தில் பஞ்சம் வரவே வராது. அவங்க அரசாங்கத்தில் ராஜா மாறுவார், நம்ம அரசாங்கத்தில் ராஜா மாறவே மாட்டார். அவங்க அரசாங்கத்தில் பொருளாதார குறைவு வரும், நம்ம அரசாங்கத்தில் பொருளாதார குறைவு வரவே வராது. ஏன்னா நம்ம ராஜா நித்திய ராஜா. நீங்கள் ராஜாவை சந்தேகப்பட்டால் தான் கஷ்டம். சந்தேகம் மட்டும் படாதீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நடத்துகிறார், இனியும் நடத்துவார். முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிறது உங்களை போஷிக்கும் பாதுகாக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் வேண்டாம், கர்த்தர் மேலே வச்சுக்கோங்க. கொரோனாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, நகை இருந்துச்சு, கிரெடிட் கார்டு இருந்துச்சு, டெபிட் கார்டு இருந்துச்சு, பேங்க்கில் பணம் இருந்துச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு பெட் இல்லை. கொரோனாவில் ஒரே ஒரு பெட் இல்லை, ஐசியூவில் பெட் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. பெரிய பெரிய கோடீஸ்வரன் 20 லட்ச ரூபா காரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வாசலில் போட்டு டோரை திறந்துட்டு சீட்டை சாய்ச்சிட்டு படுத்து கிடந்தாங்க. சிலிண்டரை வெளியே கொண்டு வந்து போட்டு வாயில் போட்டு வச்சுருந்தாங்க. கேட்டால் உள்ள பெட் இல்லைன்னாங்க. உங்கள் பணம் எதுவும் எந்த இடத்திலும் உதவாது என்பதற்கு பெரிய அடையாளமே கொரோனா தான். அதற்கு நடுவிலேயே கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை காட்டியிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை கண்மலை மேலே மட்டும்தான் இருக்கணும், வேற எது மேலேயும் இருக்கக்கூடாது. இனி வருகிற காலங்கள் கொடிதுதான். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கடைசியா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எதுக்கு தெரியுமா? கவனிங்க, அடுத்து வருகிற காலங்களில் இது சபைக்குள்ள வரக்கூடியதான மிக முக்கியமான அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அநேக கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். இவங்க எழும்புறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. சபைக்குள்ள இருக்கிறவங்கள வஞ்சிக்கிற காரியம் நடக்க போகுது. அதுக்கு அவங்க யூஸ் பண்ண போற மிக முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னு இயேசு சொல்றாரு. வசனம் தெளிவாக சொல்லுது, கூடுமானால் பெரிய அற்புத அடையாளங்களையும் அவர்கள் செய்வார்கள். இன்னைக்கு விசுவாசிகள் ஏமாறக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அற்புத அடையாளம். அற்புத அடையாளம்னா உடனே அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அதிசயம் நடக்குது, அங்கே அற்புதம் செய்கிறாங்க. அற்புத அடையாளங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது யாருக்குங்கிறது தான் முக்கியம். விசுவாசிக்கு எதுக்கு அற்புத அடையாளம்? இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் விசுவாசிக்கு அற்புத அடையாளம் தேவையில்லையா? விசுவாசி அற்புத அடையாளங்களை வாங்குகிறவர்கள் அல்ல, விசுவாசி அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். ஏன்னா பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. சபைக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இயேசுக்குள்ளே வந்து 20 வருஷம் ஆச்சு. விசுவாசின்னு பேர்,
இதில் வேற பெருமையாக சொல்கிறோம், நான் 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி, நான்லாம் அந்த காலத்து விசுவாசி, பாஸ்டர் முதல்ல சர்ச்சுக்கு கடக்கால் போடும் போதே நான் விசுவாசி தான். விசுவாசம் எங்க? உங்கள் மூலமாக நடக்கிற அடையாளங்கள் எங்க? இன்றைக்கி விசுவாசி எப்படி இருக்குது? அங்கே ஒரு அடையாளம் நடக்குதா உடனே ஓடுது, இங்கே ஒரு அடையாளமா அங்கே ஓடுறாங்க. அங்கே போய் அவர் அற்புதத்தை செய்கிறார், இவர் அந்த மீட்டிங்க்கு போனால் ஏன் போவீங்க? ஒரு எவாஞ்சலிஸ்ட் கூட்டம் நடத்துகிறார். எவாஞ்சலிஸ்ட் கூட்டம் நடத்தும் போது விசுவாசிக்கு அங்கே என்ன வேலை? விசுவாசி அங்கே போகுதுன்னா ஒரே ரீசனாக தான் இருக்கணும். ஒரு புது விசுவாசியை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் போங்க, அவங்கள ரட்சிப்புக்குள்ளே அவங்க வருவாங்கன்னு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. விசுவாசி ஏன் போய் அங்கே உட்காருவியா எவாஞ்சலிஸ்ட் மீட்டிங்கில்? எவாஞ்சலிஸ்ட் யாருக்கு மீட்டிங் நடத்துகிறாங்க? இயேசுவை அறியாதவர்களுக்கு. அவங்க நடத்தட்டும். ஒருவேளை நீங்கள் போகிறீங்களா, ஒரு புது விசுவாசியை கூட்டிகிட்டு போங்க, தப்பே கிடையாது. விசுவாசியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதில்ல, ஆளுக்கு முதலாளாக போய் முன்னாடி உக்காந்துக்கிறது. அங்கே உக்காந்துக்கிட்டு எப்படியாவது என் பேர் சொல்லி அவர் கூப்பிடணும். ஏன் உன் பேர் உங்களுக்கு தெரியாதா? அவர் கூப்பிட்ட பிறகு தான் அந்த பேர் உங்களுக்கு தெரியுமா? இதில் என்ன சொல்றது? ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். மல்லிகா, யார் அந்த மல்லிகா? கூட்டம் முடியும் போது 10 மல்லிகை நிற்கிது. நான் ஒரு இடத்துல வாலண்டியராக ஒர்க் பண்ணேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் மேடையிலேருந்து கூப்பிட்டுட்டார், விஜயா, யார் அந்த விஜயா அப்படின்ட்டார். நாங்கள் தான் எழுதணும் வரவங்களோட லிஸ்ட்டெல்லாம். பார்த்தா ஒரு 7-8 விஜயா வந்து நிற்கிது. ஐயா என்ன அவர் கூப்பிட்டாரியா, ஐயா என்ன அவர் கூப்பிட்டாரியான்னு. நான் கேட்டேன், யாரை கூப்பிட்டாருன்னு சொன்னாரா? ஏன்னா 7 விஜயா நிற்கிது. உடனே ஒரு அம்மா என்ன கேட்டுச்சு, ஐயா அவர் என்னையா கூப்பிட்டாருன்னு. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, இனிமேட்டு கூப்பிடும் போது இனிஷியலோடு கூப்பிட சொல்லுங்க. எல்லா விஜயாவும் இருக்குல்ல, கூப்பிடும் போது கேஆர் விஜயா அப்படின்னா அது வந்துட்டு நிற்க போகுது, வேலை முடிஞ்சிச்சு தானே. கூப்பிடும் போது நான் அப்படி தான் கூப்பிட்றாங்க. இப்போ உங்களுக்கும் அதில் ஒரே சந்தோஷம் என்ன? அந்த பேர் கூப்பிட்றதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது? அங்கே போய் உட்காந்துருக்கிய, அங்கே ஒரு அற்புதம் நடக்குமா? நான் சொல்கிறேன், அற்புத அடையாளங்கள் உங்கள் வீட்டிலேயே நடக்கும். நீங்கள் முழங்கால் போட்டால் உங்கள் மூலமாக செய்வதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர்கள் சொல்லுகிற கிறிஸ்துவும் நீங்கள் சொல்லுகிற கிறிஸ்துவும் ஒரே கிறிஸ்து. அப்புறம் ஏன் நடக்கல? உங்க விசுவாசமே எப்படி தெரியுமா? அங்க போனா தான் நடக்கும், இங்க போனா தான் நடக்கும். அதனால என்ன ஆகுது? 2வது பிரச்சனை தெரியுமா? கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ளத்தனமா அற்புத அடையாளங்கள் செய்யறவங்க உங்களை ஏமாத்திடுறாங்க. நல்ல கவனிங்க, நான் முடிக்க போறேன். தேவன் மட்டும்தான் அற்புதம் செய்யணும்னு பைபிளில் இல்லை, பிசாசும் அற்புதம் செய்யும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 16-13 வாசிங்க. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். தொடர்ந்து வாசிங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அப்ப பிசாசு என்ன செய்யும்? அற்புதம் செய்யும். தேவ மனுஷனும் அற்புதத்தை செய்வார். அப்போ ஒரு ஆள் அற்புதம் செய்கிறாருன்னா அது கர்த்தர் செய்கிற அற்புதமா பிசாசு செய்கிற அற்புதமா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதை தெரிகிற அளவு உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா நீங்க வேற எங்கேயும் போகாதீங்க, உங்கள் சபையில் தரித்திருங்கள். கர்த்தர் இங்கேயே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவங்கவுங்க சர்ச்சில் இருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க எப்படிங்க கண்டுபிடிக்கணும்? வெரி சிம்பிள். இப்போ தேவனால் அற்புதம் செய்கிறது இயேசுவா இருந்தாலும் அவர் பைபிளில் நீங்க வாசிக்கலாம். தேவனால் அற்புதம் செய்கிறவன் மகிமையை தேவனுக்கு செலுத்துவான். அந்த மகிமை யாருக்கு செலுத்துவாங்க? தனக்கென்று. பிசாசினால் அற்புதம் செய்கிறவன் அந்த மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொள்வான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் சொல்லித்தரேன், நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மனுஷன் வெளிநாட்டிலேருந்து வந்தார். இந்தியாவில் வந்து ஒரு சிட்டியில் அவர் ஒரு அற்புதம் செஞ்சார். அது டிவிலெலாம் கூட வந்துச்சு. ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து சொன்னார், இது திராட்சை ரசமாக மாறப்போகுது. இப்போ இயேசு செஞ்ச மாதிரியே நான் இதை என்ன மாற்ற போகிறேன்? திராட்சை ரசமாக மாற்ற போகிறேன். கையை வச்சு ஜெபம் பண்ணார். தண்ணி அப்படியே தான் இருந்துச்சு. ஒருத்தரை கூப்பிட்டாரு.
குடிக்க சொன்னார். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். திராட்சை ரசமாக மாறிடுச்சின்னு சொன்னார் அவர். சரியா? ஆனால் மாறினது கண்ணுக்கு தெரியல, குடித்த ஆளும் நம்ம ஆளான்னு தெரியல. சரி, அது அவங்க சொன்னது உண்மையானே இருக்கட்டும். இப்போ என்னுடைய கேள்வி, இவர் ஏன் தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்றினார்? எதுக்காக இவர் மாற்றினார்? அன்னைக்கு இயேசு ஏன் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார்? கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது, அதனால் மாற்றி கொடுத்தாரு. இப்போ இவர் ஏன் மாற்றினார்? அவருக்கு எங்கிட்ட வல்லமை இருக்குது, நான் ஜோம் பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு, அவருக்கு இருக்கிறதான கிஃப்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதை செஞ்சு காட்டினார். அதுக்கு பேர் பெர்ஃபார்மன்ஸ். இயேசு செய்ததுக்கு பேர் மிராக்கல். இது மேஜிக். இது மிராக்கல் இல்லை, மேஜிக். இது பெர்ஃபார்மன்ஸ். பல நேரங்களிலே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை விரும்புகிறீர்கள். பெர்ஃபார்மன்ஸை விரும்புகிறீங்க, அங்கே போய் நடக்கிற அற்புதத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க. இயேசு கிறிஸ்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து மிராக்கல் செய்யக்கூடிய காட். நீங்கள் மிராக்கலுக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. மிராக்கல் வீட்டுக்கு வரும். நீங்கள் முழங்கால் போட்டால் உங்கள் வீட்டில் நடக்கும், உங்கள் சபைக்குள்ளே நடக்கும். நீங்களே விசுவாசத்தில் என்ன சொல்லிட்டீங்கன்னா, அங்கே போகிறோம், அங்கே போனால் நடக்கும், இங்கே போனால் நடக்கும், எங்கே போனாலும் நடக்கும். அது ஏன் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடாது? ஏன் உங்கள் சர்ச்சில் நடக்கக்கூடாது? அப்படி நீங்கள் போகும்போது அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகள்கிட்ட மாட்டிக்கிறீங்க, கள்ள கிறிஸ்துக்கிட்ட மாட்டிக்கிறீங்க. நீங்கள் அற்புதத்தை வச்சு உங்களை பிடிச்சிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது என்ன? அவர் எப்படிப்பட்ட அற்புதம்லாம் செஞ்சார்? அற்புதம் செஞ்சார், ஆனால் தேவனுக்குள்ளேருந்து செஞ்சாரா? அவர் தேவ மனுஷனா? அவர் கனி வெளிப்படுதா? அதானே முக்கியம். அற்புதம் ரெண்டாவது, ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு அநேகர் அந்த மாதிரி கள்ளத்தனமான ஊழியக்காரங்கிட்ட மாட்டிக்கிறீங்க. போய் அதான் ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. பாருங்க, நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா மிஷினரிகள் இருக்கிறாங்க. இங்கே நாம் கேட்கவே முடியாத எத்தனையோ அற்புதத்தை அவங்க காட்டுக்குள்ளே சர்வ சாதாரணமாக நடத்திட்டு போயிட்டே இருக்காங்க. மிருகங்கள் அடித்தவங்களை சுகமாக்கிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே காட்டுக்குள்ளே ஹாஸ்பிட்டலே கிடையாது. எத்தனையோ மரித்தவங்கள உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறாங்க. அவரெல்லாம் பெரிய மேடை போட்டுலாம் அதை செய்யலை. அதை கொண்டு போய் சீடியாக போட்டு ஊர் ஊராக ஏற்றலை. யூடியூப்பில் அவரை பேச வச்சு, இவரை பாருங்கள், இவர் நான் சுகமாக்கினவர்னு சொல்லலை. அவங்க மிஷினரி என்ன பண்ணுறாரு? சுகமாக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு, சபைகளை ஸ்தாபிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவனுடைய நோக்கம் அவன் பெருகுவதல்ல, அவனுடைய நோக்கம் கர்த்தர் பெருகுவது, நான் செருகுவது. இன்னைக்கு கடைசி காலத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகளுக்கு பெரிய மரியாதை கொடுக்குறீங்க. நீங்கள் போய் ஓடி அந்த ஆளை, அதுவும் இந்த கடைசி காலம் எப்படி இருக்குது தெரியுமா? பயங்கர மோசம். நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 மணி நேரத்தில் ஊர் விட்டு போயிடுவேன் நான். நீங்கள் கண்ண மூடி கண்ண திறக்கத்தில் காண போயிடுவேன். நீங்கள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக ஊழியக்காரனை உயர்த்துற இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ ஊழியக்காரங்கிறவன் உங்களை கர்த்தர் பக்கம் திருப்புகிறவனை அல்லாமல் அவன் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கல்ல, நான் இங்கே வந்திருக்கேன்ல, சென்னையிலேருந்து வரும்போது எனக்கு ஒரு போர்டு வழிகாட்டுச்சு. போர்டு என்ன செஞ்சிச்சு? அங்கே திருச்சி வந்த உடனே நீ ரைட்டில் இப்படி எடுத்து திண்டுக்கல் போணுச்சு. திண்டுக்கல் வரும்போது இந்த இடத்துக்கு உள்ளே வரத்துக்கு போர்டு வழிகாட்டுது. அந்த போர்டுக்கு ஈக்குவலானவன் தான் ஊழியக்காரன். நாங்கள் வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு பரலோகத்திற்கு வழிகாட்டுகிறவர்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் என்றைக்காவது இங்கே வருவதற்கு வழிகாட்டின போர்டுக்கு அங்கே நின்று குடும்பமாக கைத்தட்டி ஒரு பூச்செண்டு கையில் கொடுத்து நாம் எழுந்திரிச்சு நின்று வரவேற்போம்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? ஒரு மரியாதை, சும்மா வந்துட்டீங்க, ஒரு கனப்படுத்துறது, ஒரு மண்ணாங்கட்டிக்கும் இங்கே மரியாதை தேவையே கிடையாது. இது கர்த்தரால் வரக்கூடிய மரியாதை. கர்த்தர் ஊழியக்காரனை கனப்படுத்தினா போதும், வேற எவனும் கனப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. அது நம்ம பாரம்பரியம். நான் இப்பவும் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்துறீங்களா, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் அவனை பண்ணுற பெரிய கனம். ஏன்னா அவனை சுற்றி அவ்வளோ ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஹீரோ வர்ஷிப். ஒரு சிலர்லாம் எனக்கு பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் அப்படி உள்ளே வரும்போது என்ன இப்போ நம்ம மேலே ஏன் நம்ம என்ன சாதிச்சிட்டோம், எதுக்கு இவ்வளவு பவ்யம்? நான் யார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும்.
நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போகணுன்னு தான் போராடிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் இந்த வெளியே இருக்கிற போர்டை பார்த்து ரொம்ப ஏமாறுறீங்க. மரியாதை கொடுங்க, நான் வேணாம் சொல்லலை. கர்த்தரை தாண்டாதிய. கர்த்தர் ஒருத்தரே இந்த ஸ்தானத்தில் கனப்படுத்தப்பட வேண்டியவர். வேறு யாருக்கும் இங்கே கனமே கிடையாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கி கனப்படுத்துகிற நான், நாளைக்கு கனப்படுத்தப்படுகிற ஊழியக்காரன் இன்னொருத்தன் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முடிவு பரியந்தம் விழாமல் நின்றவர் ஒருவர் இருக்கிறார் என்றார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி விழாமல் நிற்கிற ஒரு ஊழியக்காரன் அப்படி விழாமல் பரலோகத்துக்கு போயிட்டா அவனை பரலோகம் கனப்படுத்திடும். அந்த கணம்தான் மெய்யான கணமாக இருக்கு. இன்றைக்கி ஹீரோ வர்ஷிப் தொடங்கிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஹீரோ வர்ஷிப். அப்படியே ஊழியக்காரனை தலையில் வச்சு கொண்டாடுறிய. அப்படியே பார்த்தா இப்போவும் சொல்கிறேன், ஊழியக்காரனை தலையில் வச்சுலாம் கொண்டாடாதீங்க, மரியாதை கொடுங்க. உங்களை யாரும், ஏன்னா கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு ஊழியக்காரனாக, அதற்குரிய கனத்தை மரியாதையை கொடுங்க, அவ்வளோதான். தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க. ஐயா உங்களால் தாயா இல்லையா, அவராலெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவர் இல்லாவிட்டால் இன்னொரு கழுதையை வச்சு பேசிட்டு போயிடுவாரியா. அவருக்கு தேவை ஒரு கழுதை. அது எந்த கழுதையோ அந்த கழுதை. இந்த கழுதையை நீங்கள் துணியை விரித்து கீழே இலைகளை போட்டு, கழுதையே நீ இல்லாவிட்டால் இயேசு எப்படி வருவார்னா, இயேசு கழுதை மேலேருந்து இறங்கிட்டு உனக்கு என்ன அவ்வளோ காண வேண்டியிருக்கு, நான் எருசலேமுக்கு தனியாக போகிறேன்னு அவர் போயிடுவார், கழுதை காணாமல் போயிடும். தயவு செய்து கழுதையை காணாமல் போக பண்ணிடாதீங்க, அது பாட்டுன்னு போகட்டும். சிலர்லாம் இருக்காங்க, ஊழியக்காரனை கண்டா இயேசுவை கண்டா மாதிரி. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற கணத்தை நான் தப்பாக சொல்லலை, டோஸ் அதிகமாகுது இந்த கடைசி காலத்தில். இயேசுநாதருக்கு பதிலாக அவர் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும். அது எப்படி? இல்லை இல்லை இல்லை, பைபிள் சொன்னால் மட்டும்தான் கரெக்டு. உலகத்தில் வேற எவன் வேணாலும் தப்பு பண்ணுவான், யார் வேணாலும் பண்ணுவான். அவர் சொல்லிட்டாரு. ஒரு நாள் ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், டிவியில் பேசுகிறவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் நான் போன போது இயேசு கிறிஸ்துவும் எல்லோரும் குளத்தில் தண்ணி அடித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர் முந்தின நாள் வேறு ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டாரு, அதில் அடிச்சுட்டு விளையாடி இருக்காங்க, அது தரிசனத்தில் அவருக்கு வந்துடுச்சு. இப்போ நான் சொன்னேன், எப்பா குளத்தில் எப்படி இயேசுநாதர் தண்ணி அடித்து விளையாடுவார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறான், அப்போ அவர் பொய் சொல்கிறாருங்கிறீங்களா? நான் சொன்னேன், தம்பி பைபிளில் இயேசு உள்ளே நுழையும் போது 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து 4 ஜீவன்களும் பழிந்து கொண்டு வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளது எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லுது. அப்படிப்பட்ட இயேசு கிட்ட போய் தண்ணி அடித்து விளையாட முடியுமான்னு கேட்டா அவன் சொல்கிறான், வசனத்தை விடுங்க, அவர் என்ன சொல்கிறாரு கேளுங்கன்றான். எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இவன் கூட இன்னும் 2 நிமிஷம் உட்காந்தா இவன் நம்மளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் போலன்ட்டு நான் ஏந்திரிச்சு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஊழியக்காரனை தலையில் வச்சுட்டு கொண்டாடுறது. அதான் பைபிள் சொல்றது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் யார் சொன்னாலும் சரி, பைபிளில் சொல்லி இருக்கிறதுக்கு ஒத்து போதான்னு பாருங்க. பைபிளில் சொன்னதுக்கு ஒத்து போகலைன்னா யார் சொன்னாலும் தப்பு தப்பு தான். அது எப்பேற்பட்ட ஊழியக்காரன் சொன்னாலும் சரி தப்பு தப்பு தான். கிரைஸ்ட் சொன்னது தான் கரெக்ட், பைபிளில் உள்ளது மட்டுமே சரி. பைபிளில் சொன்னதை தாண்டி சினிமா பாட்டு பாடினா கூட பரலோகத்துக்கு போகலான்னு எவனா சொன்னானா தப்பு தப்பு தான். அது எப்படிங்க, அவர் புல்பீட்லேருந்து சொல்கிறாரு, புல்பீட்லேருந்து பிசாசும் பேசும், புல்பீட்டில் பிசாசு ஆடும், புல்பீட்டில் பிசாசு தலை விரிச்சு ஆடும், புல்பீட்டில் பிசாசு கலர் கலராக லைட் போட்டு ஆடும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆட மாட்டார். இயேசு கிறிஸ்து உட்காந்து பேசுவார் ஒழுங்கா. நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க, கடைசி காலத்தில் அற்புதங்களை கொண்டு அதிசயங்களை கொண்டு வஞ்சிக்கிற கூட்டம் ஒன்று இப்போ நிறையா இருக்கு. உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி, ரொம்ப சிம்பிள். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் போய் உட்காந்து நல்ல வசனம் கேளுங்க, குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இது போதுமானதாக இருக்கு, இதுவே பரலோகத்துக்கு போகிறதுக்கு போதும். இது கடைசியில் அறிவு பெருக்கிற காலமாயிடுச்சு, அறிவு பெருக்கம். அதனால் ஒரு கூட்டம் அலையுது, அங்கே பைபிள் ஸ்டடி, இங்கே பைபிள் ஸ்டடி, அங்கே ஒரு விசேஷத்த கூட்டம், இங்கே ஒரு அற்புத கூட்டம். எதுவும் வேண்டாம். உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு வந்து சொல்லுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3 எச்சரிப்பு காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். 1, கடைசி காலத்தில் வஞ்சிக்கிறவர்கள் வந்து உங்களை வஞ்சிப்பார்கள், அதாவது வசனத்தை சொல்லி உங்களை ஏமாத்துகிறவங்க. 2, யுத்தங்களுக்கு விலகி இருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதிருங்கள். 3,
அற்புத அடையாளங்களை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புத அடையாளங்கள் செய்வார்கள். அவைகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது அவருடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இது நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளுகிற காலம். இது வேற எந்த காலமும் இல்லை. இது வேற எதுக்கான காலமும் இல்லை. ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளுகிற காலம். நம்முடைய ஆண்டவர் வாசப்படியில் தான் நிற்கிறார். எப்போ வேணாலும் வந்து நம்மை அழைத்து கொண்டு மேலே போக போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நாம் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். ஒருவேளை பஸ்ஸு கிடைக்கலன்றவங்க நீங்கள் போகலாம், இல்லைன்னா நம்ம ஜோம் பண்ணிட்டு போகலாம். எல்லா கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய ஆண்டவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். அவர் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. அவர் சொன்னவைகள் அப்படியே 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி இருக்கிறது. அவர் வருவேன் என்கிற வாக்கும் நிறைவேறப் போகிறது. இப்போ வரப்போகிறது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் பொய்யுரையாத தேவன். ஆனால் இப்போது அவர் வரப்போகிறது நமக்காக. நாம் போவோமா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் போவீங்களாங்கிறத ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை வஞ்சிக்கிற காரியங்கள், வஞ்சிக்கிற உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள், கள்ள போதகர்கள் அநேகர் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறாங்க. அவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லுது. இனி காலம் செல்லாது. இதோ வாசப்படியில் என்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டு நீங்கள் திறப்பீர்களானால் அவரோடு கூட பறந்து மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னும் எது ஆயத்தமாக இல்லை? இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? பாவத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பின்னாடி போங்க. வசனத்துக்கு பின்னாடி போங்க. நல்ல வசனம் சொல்கிற சபையில் போய் உக்காந்துக்கோங்க. அங்கே ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தைகளுக்கு செவி சாயுங்க. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இது கடைசி காலத்திலே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம். எவனை விழுங்கலாமோன்னு பிசாசு வகை தேடுறான். சிங்கங்களும் கரடிகளும் ஓநாய்களும் குழி நரிகளும் எப்படியாவது தோட்டத்திலையும் திராட்சை தோட்டத்தையும் நாசமாக்கும்படி வருகிறது. மந்தையை மோசம் போக்கும்படி வருது. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவும், வசனத்தை அறிகிற அறிவும் கொடுத்திருக்கிறாரு. கையில வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு செவி சாயுங்க பார்ப்போம். அவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க பார்ப்போம். அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. சில நேரத்தில் கர்த்தர் கடிந்து கொள்வார், கண்டித்து உணர்த்துவார். அந்த கண்டிப்பு உங்களுக்கு நல்லது. தேனை போல பேசுறத நம்பாதீங்க. முகதாட்சண்யம் இல்லாமல் இயேசு பேசுவார். யாருக்கும் பயப்படாம பேசுவார். ஆனால் அந்த வார்த்தைகளை உன்னை திருத்துவதற்காக கர்த்தர் ஆவியானவர் பேசுகிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இன்னைக்கு என்னை தாழ்த்துக்கிறேன்ப்பா. என் படிப்பு, என் அந்தஸ்து, என் பணம், என் மேன்மை, நான் மேன்மையாக கருதுகிற விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் நான் ஓரமாக வச்சுட்டு உமக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எப்படியாகுது அந்த இமை பொழுத, அந்த நிமிஷத்தை நான் தவற விட்டுறக்கூடாது ஆண்டவரே. இந்த வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. மர்ரூமாகிற பெரிய கூட்டத்தில் நானும் மர்ரூம் ஆயிரணும்பா. சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிற திரளான ஜனங்களோட நானும் வந்து நிற்கணும் ஆண்டவரே. வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு நிற்கிற கூட்டத்தில் நானும் நிற்கணும் ஆண்டவரே. குருத்தோலைகளை பிடித்துட்டு நிற்கிற கூட்டத்தில் நானும் நிற்கணும் ஆண்டவரே. உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே நான் ஓட போறேன் ஆண்டவரே. அப்படி ஒரு தீர்மானம், அப்படி ஒரு தீர்மானம். நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? எல்லாரும் கடைசியாக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நான் மாத்திரமல்ல, என் முழு குடும்பமும், நாங்கள் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த மறுரூபமாகிற கூட்டத்தில் காணப்படணும். எங்களுக்குள்ள இருக்கிற பலகீனங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், எதெல்லாம் வருகைக்கு போகிறது தடையாக இருக்குதோ, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா மாறிடணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வரும்பொழுது ஆண்டவரே, நாங்கள் முழுவதுமாக, முழு குடும்பமாக வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. சந்திக்கிற கூட்டத்தில் திரளான கூட்டமாகிய ஜனங்களில் நாங்களும் காணப்பட கிருபை தருவீராக. எங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எதெல்லாம் எங்களுக்குள்ள பலவீனமாக காணப்படுகிறதோ எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று போராடி ஜெபிக்கிற தம்பி, நான் விட வேண்டும் என்று நினைக்கிறேன், விட முடியவில்லை என்று சொல்லுகிற உன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உன் பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை தாங்கி பிடிப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாய் உன்னை மாற்றுவார். உன் பலவீனங்கள் மாறும். கர்த்தருடைய பட்டயமாய் நீ மாறுவாய். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, வசனத்தை கேட்கும்படி வந்திருக்கிறாங்க, ஆயத்தப்படும்படி வந்திருக்கிறாங்க. முழு குடும்பமும் ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வஞ்சிக்கிற காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏதேன் இன்னொரு தடவை வஞ்சிக்கப்படாதபடி வேலி அடைக்கப்படுவதாக. ஆதாம் ஏவாள் இனி வஞ்சிக்கப்படாதபடிக்கு இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட அப்படி இராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. மகிமையின் தேவன் மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.